You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் கடந்த தொகுப்பில் ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்றைக்கி 2வது செய்தியாக ஒரு வார்த்தை என்ன, குறிப்பாக அந்த 34ஆம் சங்கீதம் 18 நாம் ஒன்று பார்த்தோம். யார் இருதயம் நொறுங்கி போகுதோ அவங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு. இப்போ நம் தேவன் யார் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவன் யார், மனுஷன் யார்? தேவன் என்ன செய்வார், மனுஷன் என்ன செய்யணும்? இந்த 2 விதங்களில் ஆண்டுடைய அருள் வேணும்னா, ஆண்டுடைய இரக்கம் வேண்டுமானால், ஆண்டுடைய நடத்துதல் வேண்டுமானால், ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேண்டுமானால், தேவனுடைய வழிநடத்துதல் வேண்டுமானால், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், நாம் தேவனை குறித்த ஒரு தெளிவு, தெய்வத்தோடுக்குள்ள உள்ளதான ஒரு உறவு அதிகமாய் காணப்பட வேண்டும். இப்போ தேவன் யாருன்னு சொன்னால் நொறுங்கின இருதயம். இந்த நொறுங்குதல் உங்களுக்கு தெரியும்ல, நல்லா இருக்கக்கூடிய ஒன்று அப்படியே உடைச்சி அப்படியே நொறுக்கி ஒன்றும் இல்லாத பண்ணுறது போல் அது என்னத்துக்கு உதவும்? அப்போ மனுஷன் வாழ்க்கை நொறுங்கி போக வாய்ப்பு இருக்குது, உடைந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனுஷன் என்ன செய்யணும்? முன்பு ஒரு செய்தி கொடுத்தேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை வைத்து உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அந்நாளை குறித்து 1000 முறை பேசினாலும் ஆண்டுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை கேட்பதின் நோக்கமே நம் வாழ்க்கை பலனடைய வேண்டும். ஏன்னா நம்ம நிலைமை கூட அதுதானே. போன வாரம் இருக்கிறது போல் இந்த வாரம் அனுபவம் இல்லை. நேற்று இருந்த அனுபவம் இன்றைக்கு இல்லை. நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இன்றைக்கி உடைஞ்சி போயிருப்பாங்க. சரி, அப்போ அந்நாளின் வாழ்க்கை ஒரு நொறுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. நிறைய வார்த்தை இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இருக்காது. ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், உணர்வடைய செய்கிறோம், ஆண்டவரை புரிந்து கொள்ள வைக்கிறோம், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இருதயம் நொறுங்கின அந்நாள். ஏன் இருதயம் நொறுங்கினது? நல்லதொரு குடும்பஸ்திரீ, நல்ல கணவன் இருக்கார், ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணு தான், ஒரு நல்ல வாலிபமான ஒரு சகோதரி தான். அப்போ ஏன் அவங்க குடும்பத்தில் வாடுறவங்க ஏன் இருதயம் நொறுங்கணும்? இருதயத்தை நொறுக்கிறதுக்குன்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அங்கே. சரி, என்ன நொறுங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனின் வார்த்தைகள், மனுஷங்களுடைய வார்த்தைங்க. வீட்டில் உள்ளவங்க தான், ஒன்றும் ரோட்டில் இருக்கிறவங்க இல்லை, எங்கேயோ வீதியில் இருக்கிறவங்க வேறு, வெளியில் இருக்கிற ஆட்கள் பேசி இவங்க மனசை சங்கடப்படுத்தலை, இவங்க உள்ளத்தை உடைக்கலை. வீட்டில் உள்ளவங்க தான், அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க, கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. என்ன, அந்த பெண்ணுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த கீழாய் பேசின வார்த்தைகளை சொன்ன அந்த பெண்ணு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கா. ஆனால் பாதிக்கப்பட்ட, கேவலமாய் பார்க்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு குறைபாடு இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அளவுக்கு அதை நிறுத்தி வச்சது யார், அந்த கற்பத்தை அடைச்சது யாருன்னு சொன்னால் ஆண்டவர் தான். குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர், பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவர் அவர். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் கற்பத்தை அடைத்தபடியினால், இது அவளுக்கு தெரியுது, ஆண்டவர் தான். ஏன்னா இது ஒரு பக்தியுள்ள குடும்பம். இந்த அந்நாளின் குடும்பம், அவருடைய கணவனோ அந்த வீட்டில் உள்ளவங்க பக்தியானவங்க தான், யெகோவா தேவனை தேடினவங்க தான், ஆலய தொடர்பில் இருந்தவங்க தான். இன்றைக்கி நாம் ஆலயத்திற்கு போகிறது போலல்ல, அன்றைக்கு இருக்கிற ஆலயம் வேறு. அப்போ அதை போல் அவங்க
போயிட்டு ஆண்டவரை தேடுறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவாங்க. அது எருசலேமுக்கு தான் போகணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போகணும். இப்போ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது போல் அன்னைக்கு இல்லை, குடும்பத்தோடு போவாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொரு முறையும் ஸ்டார்ட் ஆகிடும், பேச்சு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பெண்ணு மனசை ரொம்ப உடைச்சிது, ரொம்ப பாதிக்கப்பட்டது. அந்த வசனம் பாருங்கள், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் வார்த்தையாலே. அப்போ நான் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்ல வார்த்தை இருந்தால் பேசலாம். நாம் பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை கட்டக்கூடியது, ஒரு நபரை கட்டக்கூடியது, ஒருவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியது, ஒரு உடைந்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமானால் தாராளமாக பேசலாம். பேசவே கூடாதுன்னு இல்லை. நல்ல வார்த்தையை கேட்குறதுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, ஆறுதலாக பேசலாம். ஆனால் பேசும்போதே கத்தியால் குத்துற போல் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அங்கே சுருக்குன்னு ஒரு வார்த்தை வரும். காரணம், அவங்க உள்ளம் சரியில்லை. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வாயை திறந்து பேசும்போது அது ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும், ஏதோ ஒரு நல்ல காரியம். ஆனால் இருதயம் சரியில்லாதவர்களும் பேசுவாங்க. அவங்க பேசும்போது நல்லா தெரியும், ஏதோ உள்ளத்தில் அவங்க இருதயம் சரியில்லாததுனால சுருக்குன்னு முள்ளு குத்துற போல், ஈட்டியால் குத்துற போல் அந்த வார்த்தை புறப்படும். நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவங்க சரியில்லை, அவங்க இருதயம் சரியில்லைன்னு. அப்படி இந்த பெண்மணியின் வார்த்தை அன்னாளின் இருதயத்தை மிகவும் மனமடிவாக்கினது, மிகவும் व्यसனப்படுத்தினார். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பாருங்கள். அளவுக்கு மீறி व्यसனப்படுத்தினாள், மனமடிவாக்கினாள். வேறு வழி இல்லை. முடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட முடியுமா? ஏய், என்ன பேசுகிற, என்னை என்ன நினச்சிக்கிட்ட, அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? கோயிலுக்கு போகிறவங்க அப்படி பண்ணலாமா? பைபிள் படிக்கிறவங்க அப்படி செய்யலாமா? ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க அப்படியெல்லாம் செய்யலாமா? தன் பலத்தை காட்டலாமா? தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாமா? பாதிக்கப்படுறவங்க எப்போவுமே என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் அழணும், அவ்வளோதான். வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது, வரிஞ்சு கட்டிக்கிட்டுலாம் போகக்கூடாது. கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் அழ வேண்டும். இவள் அழுதாள். எப்படி அப்படின்னு சொன்னால், 1:10 ஆலயத்துக்கு போயிட்டு மிகவும் அழுது ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் மனம் கசந்து, அன்னாள் மனம் கசந்து ஆலயத்தில் போய் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமே, அவர்கிட்ட அழுகிறாள். அழுதாள். என்ன செஞ்சது தெரியுமா? அற்புதத்தை கண்டாள். அவ்வளோதான். உங்களை மற்றவங்க காயப்படுத்துகிறாங்களா, வார்த்தையால் உங்களை நோகடிக்கிறாங்களா, அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆலயத்துக்கு போங்க, வேதத்தை படிங்க, கேளுங்க, விசுவாசிங்க. கண்ணீரை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். மனபாரம் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிடுங்க. ஆண்டவர் பார்ப்பார். 19 படித்து பார்த்தீங்கன்னா, அந்நாளை கர்த்தர் நினைத்தருளினார். பதில் உடனே வருங்க. நீ எங்கே தலகுனியறீங்க, நீங்கள் எங்கே நொறுக்கப்படுறீங்க, ஆனால் நீங்கள் வாய் விடக்கூடாது. நீங்கள் இஷ்டத்துக்கு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிற அளவுக்கெல்லாம் நடந்துக்கக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும் அமைதியாக இருக்கணும். கஷ்டம்தான், அந்த வலியை தாங்கிறது கஷ்டம்தான், சகித்து கொள்ளுங்க. அந்நாள் அற்புதத்தை கண்டதை போல உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். நம்புறீங்களா? ஆமாண்டவரே, ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்களுக்குள்ளே தொடப்படட்டும், கற்றுக்கொள்ளட்டும், நன்மை பெறட்டும், தலை நிமிர்ந்து வாழட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.